வெல்கம் டு குவைத். வாங்க, இப்போ நம்ம போகிறோம் குவைத்தில் இருக்கிற ரேஷன் கடைக்கு போகிறோம். குவைத்தில் மானிய விலை கடைன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு போகிறோம். இது வந்து எங்களோட வீதி. இங்கே இஷாரான்னு சொல்லுவாங்க வீதியை. எல்லாமே வீடுகள் எல்லாமே கார் தான், ஃபுல்லாக சைடில் பார்த்தீங்க அப்படின்னா காராக தான் நிற்கும். பைக் வந்து கிடையாது. இங்கே பைக் இருக்குது, ரேர், ரொம்ப ரேர். அது எப்படிப்பட்ட பைக்காக இருக்கும் அப்படின்னா, பைக் எப்படியும் ஒரு 800 சிசி 600 சிசி அந்த மாதிரி, அதுக்கு மேலே தான் இருக்கும். 3 சிலிண்டர் 4 சிலிண்டர் அந்த மாதிரி பைக்கு தான் இருக்கும். 2 சிலிண்டர்லாம் இவங்க வச்சுருக்க மாட்டாங்க. 3 சிலிண்டருக்கு மேலே தான் இவங்க வச்சுருப்பாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 800 சிசியாச்சும் இருக்கும் அந்த வண்டியெல்லாம், வச்சுருக்கிற வண்டியெல்லாம். இங்கே அதிகமாக பைக் பார்க்க முடியாது. இப்போ குளிர், இப்போ பைக் பார்க்குற சீசன் தான். இப்போதைக்கு வந்து குவைத்தில் வந்து தடை பண்ணியிருக்கிறாங்க. பைக்கை வந்து பெருசாக எடுத்துகிட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் யாரும் வெளியே எடுக்கிறதில்ல. பார்க்கலாம், கொஞ்சம் டவுனுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா பார்க்கலாம். டவுன்னா நம்ம ஊரில் டவுன் இருக்கிற மாதிரி இங்கேயும் ஏரியாவுக்கு ஒவ்வொரு டவுன் இருக்கும். அந்த ஏரியாவுக்குள்ளே போனோம் அப்படின்னா பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம போகிற ரோட்டுகளில் வந்து காருகளை தான் பார்க்க முடியும், பைக்கை பார்க்க முடியாது. எல்லா ரோடுமே ஒன்வே தான். ரோடு வந்து ஒரு ஊரை வந்து 4ஆவோ 5ஆவோ 10ஆவோ பிரிச்சுருப்பாங்க. அந்த பார்ட்லேருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னா சிங்கிள் வே ரோடு தான். மற்றபடி நம்ம ஊரில் மாதிரி 2 பக்கம் போகிற மாதிரி எல்லாம் கிடையாது. இங்கே எல்லா இடமுமே இப்படி தான் இருக்கும். நான் இருக்கிற ஏரியா பேர் வந்து சபையா. கிட்டத்தில் வந்தாச்சு. நம்ம இதில் உள்ள கட்டாகணும். உள்ள போனோம் அப்படின்னா இதுதான் மானிய விலை கடையோட ஏரியா. இதில் நம்ம வண்டி பார்க்கிங் இருந்துச்சு அப்படின்னா இதில் போட்டுட்டு அப்படி கடைக்குள்ளே போக வேண்டியது தான். கடைக்குள்ளெல்லாம் கேமரா அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஏதாச்சும் சொல்லுவாங்க. அதனால் கேன்சல் பண்ணிவிட்டு ரிட்டன் போகும்போது நான் போடுறேன் உங்களுக்கு. ஓகே, பாய்.